ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா சாம்பிளிங் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஒரு சாம்பிள் மெத்தட், எப்படி சாம்பிள் எடுக்கிறோம் பாப்புலேஷன்லேருந்து, ஸோ எதற்காக அந்த சாம்பிள் எடுக்கிறோம், அதை பற்றின ஒரு அவுட்லைன் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்பிளிங் டெக்னிக்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, சாம்பிளிங் இஸ் அ ப்ராசஸ் ஆர் டெக்னிக்ஸ் ஆஃப் செலக்டிங் எ சாம்பிள். ஓகேவா? இந்த கேரக்டரிஸ்டிக் அண்டு அதாவது போதுமான சைஸாக இருக்கணும். சாம்பிளிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு சாம்பிள் எடுத்தால் ஒரு பாப்புலேஷன்லேருந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 பேர்லேருந்து அட்லீஸ்ட் போதுமான சைஸாக இருக்கணும். சாம்பிளிங் இப்போ 1000 பேர்லேருந்து 10 பேர் எடுக்க முடியாது. இப்போ 100னா 10 பேர் எடுக்கலாம். இப்போ 1000ங்கும்போது ஒரு 100 பேரையாவது நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த சாம்பிளிங் சைஸுக்கு அது போதுமான சைஸாக இருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அது சும்மா ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்கணும். பர்டிகுலராக இப்போ ஒரே ஹை மார்க்ஸாகவும் ஒரே லோ மார்க்ஸாகவும் ஒரே மீடியம் மார்க்ஸும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போதுமான சைஸாக இருக்கணும். ஸோ இதுதான் சாம்பிள். ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாம்பிள் ஏன் சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, நம்பர் 1, ஸ்டடி ஆல் மெம்பர் ஆஃப் த பாப்புலேஷன். ஓகேவா? பாப்புலேஷனில் இருக்க எல்லா மெம்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். பாப்புலேஷனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சாம்பிள் எடுக்கலாம். ரெண்டாவது ஏன் சாம்பிள் எடுக்கணும்னா, ரெடியூஸ் பயாஸ், எரரை கம்மி பண்ணணும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா, சேவ் த டைம் அண்ட் மணி. இப்போ 1000 பேரை வச்சு அனாலிசிஸ் போடுறத விட ஒரு 100 பேரை வச்சு அனாலிசிஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். நமக்கு டைமும் மிச்சமாகும். ஸோ அதனுடைய செலவுகளும் நமக்கு மிச்சமாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட்டு மே பி பெட்டர் இன் சாம்பிள் தான் என்டையர் பாப்புலேஷன். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட்டு நமக்கு இப்போது நமக்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு மெத்தடு, ஒரு டி டெஸ்ட்டோ எஃப் டெஸ்ட்டோ, இல்லை நமக்கு 1 சாம்பிளிங் டெஸ்ட், 2 சாம்பிளிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு பாப்புலேஷனோட சாம்பிள் சைஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து நமக்கு ஃபேவராக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு ஸ்பெசிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கிறனால நம்ம அதனால் சாம்பிள் எடுக்கும். ஒரு சாம்பிளுக்கு, ஒரு அனாலிசிஸுக்கு நமக்கு சாம்பிளோட அவசியம் என்னங்கிறத இந்த 5 பாயிண்ட்டு நமக்கு சொல்லுது. சரி, நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் உங்களுக்கு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, அந்த டார்கெட் பாப்புலேஷன், சாம்பிளிங் பாப்புலேஷன், அதுக்குள்ளே சாம்பிள். ஸோ 3ம் நம்ம இதில் இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஒரு டயக்ராமாக நான் பார்க்குறோம். ஓகேவா? தேங்க்யூ.